மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலையும் கடற்படையையும் களமிறக்குவதற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளும் இவை தொடர்பாக விரைவில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கப் போகும் ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்ற நிலைமைகளும் ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடுவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தந்திரங்களும் ஈரானுக்கு எதிராக இன்னும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அறிவித்துள்ள பஹ்ரைனும் அதிரடியாக ஈரானுக்குள்ளே களமிறங்கும் ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் ஈரானிய முப்படைகளின் தயார்படுத்தல்களும் ஈரானிய மக்களுக்கு மொசாட் வெளியிட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளும் ஈரானுக்குள்ளே உளவாளிகளை அணிதிரட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டங்களும் ஈராக்கிய எல்லை பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களும் லெபனானி எல்லை பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட போகும் மோதல்களும் இவை தொடர்பான உளவு தகவல்களும் காசாவுக்கான பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நெட்டன்யாகுவும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்ட வரைபடத்தினை முன்வைக்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பிற்கு முன்பு நெட்டன்யாகு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஈரான் தொடர்பாக மாத்திரமல்லாமல் காசா தொடர்பாகவும் நெட்டன்யாகு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவோடு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் 2 மாத காலக்கெடுவுக்குள் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் காசாவிற்குள் மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதே சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும் என்றும் இந்த இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக காசாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாகவே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியும் என்றும் நெட்டன்யாகு மார்க்கோ ரூபியோவிடம் முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார். அதாவது காசாவிலே மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவுகளையே நெட்டன்யாகு முன்வைத்துள்ளார். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட ஒப்பந்தத்திற்கமைவாக அவர்கள் ஆயுதங்களை கீழே வைக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்து ஹமாஸை நிராயுதபாணியாக்குவோம் என கடந்த மாதமே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். எனவே இதற்கமைவாகவே தற்போது காசாவில் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான இராணுவ நடவடிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தினை நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் முன்வைத்துள்ளார். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து நெட்டன்யாகு காசாவுக்கான பீஸ் கவுன்சிலில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டார். இதற்கான ஒப்பந்தங்கள் மார்க்கோ ரூபியோவுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெட்டன்யாகுவின் தலைமைக்கு கீழால் அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய காசாவுக்கான பீஸ் கவுன்சில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 19ஆம் திகதி டொனால்ட் ட்ரம்ப் பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் ஒன்றிணைத்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளப் போகின்றார். இதன்போது காசாவிற்குள்ளே சர்வதேச படைகளை களமிறக்குவது தொடர்பாகவும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் விசேட அறிவிப்புகளையும் வெளியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சிலுக்கு கீழால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா எக்ஸிகியூட்டிவ் போர்டின் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒரு திட்ட வரைபடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்ட வரைபடத்திற்கமைவாகவே இனிவரக்கூடிய நாட்களில் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதாவது குறித்த திட்ட வரைபடத்திற்கமைவாக ஹமாஸ் தரப்பினர் முதலில் அவர்களிடம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ஒப்படைக்க வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஏவுகணைகளையும் ஏவு தளங்களையும் ஹமாஸ் தரப்பினர் ஒப்படைக்க வேண்டும். எந்த விதமான கனரக ஆயுதங்களையும் ஹமாஸ் தரப்பினர் வைத்துக் கொள்ள முடியாது. குறித்த திட்ட வரைபடத்திற்கமைவாக முதல் 3 மாதங்களுக்குள்ளேயே ஏவுகணைகளையும் கனரக ஆயுதங்களையும் ஹமாஸ் ஒப்படைக்க வேண்டும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸ் இலகுவான ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் வைத்துக் கொள்ள முடியும். பிறகு இந்த இலகுவான ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும். ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த
ஆயுதங்களுடைய பட்டியலையும் மத்தியஸ்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு மத்தியஸ்தர்களிடம் ஆயுத பட்டியலை ஒப்படைத்ததற்கு பின்பு 6 தொடக்கம் 9 மாதங்களுக்குள் ஹமாஸ் இந்த இலகு ஆயுதங்களையும் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். இவ்வாறு படிப்படியாக 1 வருடங்களுக்குள் ஹமாஸினுடைய ஆயுதங்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டத்தையே தற்போது காசாவுக்கான எக்ஸிகியூட்டிவ் போர்டு முன்வைத்துள்ளது. அதாவது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் ஒன்றிணைந்து ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான இந்த திட்ட வரைபடத்தை முன்வைத்துள்ளார்கள். மேலும் வருகின்ற 19ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் நடைபெறப் போகும் பீஸ் கவுன்சில் மாநாட்டில் அடிமை அரபுகளுக்கும் துரோகிகளுக்கும் அடிமை மத்தியஸ்தர்களுக்கும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான இந்த திட்ட வரைபடம் முன்வைக்கப்படும். பிறகு அடிமை மத்தியஸ்தர்கள் குறித்த திட்டத்தினை ஹமாஸுக்கு வழங்குவார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த வரைபட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸோடு மேற்கொள்வார்கள் என அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து சிரியாவின் களத்திலே நடைபெறக்கூடிய விடயங்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். சிரியாவின் களத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் வெளியேறுவதற்கான காரணங்களையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டங்களையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். தற்போது அமெரிக்கா ஜூலானியின் அரசாங்கத்தோடு முழுமையான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவே குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவை வழங்கியது. மேலும் வடகிழக்கு சிரியாவில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைத்து ஒட்டுமொத்த கட்டுப்பாடையும் அமெரிக்கா மறைமுகமாக வைத்திருந்தது. இருப்பினும் தற்போது ஜூலானின் அரசாங்கத்தோடு அமெரிக்கா உத்தியோகபூர்வமான தொடர்புகளை ஏற்படுத்தி இருப்பதனால் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதனால் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் வளங்களையும் அமெரிக்க நிறுவனங்களே கைப்பற்றியுள்ளன. அமெரிக்காவின் மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான செவ்ரோன் நிறுவனம் சிரியாவுடன் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாக சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் வளங்களிலும் முதலீடுகளை மேற்கொண்டு அனைத்து எண்ணெய் வளங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளது. குர்திஷ் படைப்பிரிவுகளை வைத்து அமெரிக்கா சட்டவிரோதமாக கொள்ளையடித்த எண்ணெய் வளங்களை தற்போது ஜூலானியின் அரசாங்கத்தை பயன்படுத்தி உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா கொள்ளையடிக்கப் போகின்றது. இதனால் இதற்கு பிறகு வடகிழக்கு சிரியாவில் குர்திஷ் படைப்பிரிவுகள் அமெரிக்காவுக்கு தேவையில்லை. வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்க இராணுவ தளங்களும் தேவையில்லை. இதனாலேயே வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் சிரியா, ஜோர்டான் மற்றும் ஈராக்கி எல்லை பிரதேசங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல் தனாஃப் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் அமெரிக்க துருப்புக்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் குறித்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களையும் அனைத்து துருப்புக்களையும் ஈராக்கின் குர்திஸ்தான் ஏபில் பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் ஜூலானியின் அரசாங்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே நாங்கள் அல் தனாஃப் பிரதேசத்திலிருந்து எங்களுடைய இராணுவ கட்டளை தளத்தினை ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கி நகர்த்துகின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் தனாஃப் அமெரிக்க இராணுவ கட்டளை தளமானது கடந்த காலங்களில் அமெரிக்காவினுடைய பல்வேறுபட்ட வேலை திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக அல் தனாஃப் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினை பயன்படுத்தி அதிகளவான ISIS பயங்கரவாதிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஈராக்கிய இராணுவ ஆய்வாளர்கள் ஆதாரங்களை வெளியிட்டு கடந்த காலங்களில் கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதாவது அல் தனாஃப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தின் மூலமாகவே இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதாக ஈராக்கிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் தற்போது சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகள் சுதந்திரமாக செயற்படுகின்றார்கள். ஜூலானியின் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி படை தளபதிகள் ISIS பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றார்கள். இதற்கமைவாகவே வடகிழக்கு சிரியாவிலும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல ISIS பயங்கரவாதிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் இவர்கள் விடுவித்தார்கள். மேலும் ஜூலானியின் STS படைப்பிரிவின் மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சுஃபியான் என்பவன் தற்போது ISIS பயங்கரவாதிகளின் மறைமுகமான தலைவனாகவும் செயற்படுகின்றான். சுஃபியான் முகமது ஷேக் காசிம் என்பதே இவனுடைய முழு பெயராகும். ஜூலானியின் நெருங்கிய நண்பனாகவும் STS படைப்பிரிவின் மிக முக்கியமான தளபதியாகவுமே இவன் இருக்கின்றான். இருப்பினும் தற்போது ஜூலானிக்கும் இவனுக்கும் இடையிலான அதிகார
போட்டியும் ஏற்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே சிரியாவின் ISIS பயங்கரவாத குழுக்களை சுஃபியான் மறைமுகமாக வழிநடத்தி வருகின்றான். மேலும் ஜூலானியின் STS படைப்பிரிவில் இருக்கக்கூடிய அதிகளவான தக்ஃபீரி படை தளபதிகளும் சுஃபியானுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அத்தோடு சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் அணிதிரட்டல்களையும் முழுமையாக முடித்துள்ளார்கள். ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாம் கட்ட பயங்கரவாத தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முடித்துள்ளார்கள். இதனால் இதற்கு பிறகு அல்டனாஃப் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினை பயன்படுத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஜூலானியின் அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த வேலை திட்டங்களையும் அமெரிக்காவினால் மேற்கொள்ள முடியும். இதனாலேயே தற்போது அல்டனாஃப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் அமெரிக்க படைகள் வெளியேற்றப்பட்டு ஈராக் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. அதே போன்று வடகிழக்கு சிரியாவின் சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சிரியாவுக்குள்ளே ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களுடைய பலத்தை அதிகரித்து சிரியாவுக்குள்ளே ISIS பயங்கரவாதிகளின் விரிவாக்கத்தை அதிகரித்து லெபனானுக்கு எதிராகவும் ஈராக்குக்கு எதிராகவும் லெபனான் மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட மோதல்களை விரிவாக்குவதற்காகவே இந்த திட்டங்கள் அனைத்தும் அமெரிக்காவினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லெபனானுக்கு எதிராகவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பற்றுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் அடுத்த கட்ட மோதல்களை விரிவாக்குவதற்காக ஜூலானியை பயன்படுத்துவதே அமெரிக்காவினுடைய திட்டமாகும். இதற்கமைவாக நேற்று மாலையிலிருந்து ஜூலானியின் படைப்பிரிவுகள் சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டு வருகின்றார்கள். அதிகளவான போர் வாகனங்களையும் ஏவுகணை தளங்களையும் ஜூலானியின் படைப்பிரிவுகள் சிரியாவினுடைய எல்லை பிரதேசத்தில் களமிறக்கி வருகின்றது. மேலும் அதிகளவான ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களும் எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த சம்பவங்கள் தொடர்பாக ரஷ்யாவினுடைய இராணுவ ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களாக துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் ஈராக்கிய அரசாங்கம் தொடர்பாகவும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்பாகவும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். மேலும் தற்போது ஜூலானியின் படைப்பிரிவுகள் ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு பெற்ற படைகளுக்கு எதிராகவும் ஈரானிய ஆதரவு பெற்ற அரசாங்கத்திற்கு எதிராகவும் காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த செயற்பாடுகள் அனைத்தும் ISIS பயங்கரவாதிகளின் அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களோடு இணைக்கப்பட்டுள்ளன. உண்மையில் தற்போது நடைபெறக்கூடிய சம்பவங்களால் நான் மிகவும் கவலை அடைகின்றேன். துருக்கி, சிரியா, குர்திஸ்தான் மற்றும் இஸ்ரேல் ஒன்றிணைந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராகவுமே காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானினுடைய முழுமையான ஆதரவு பெற்ற நூரி அல் மாலிகி அவர்கள் பிரதமர் பதவியில் அமரப்போவதனால் ஈராக்கிய போர்க்களம் விரிவடைய போகின்றது என ரஷ்ய இராணுவ ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஈராக்குக்கான அமெரிக்க தூதரகமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஈராக்குக்கான அமெரிக்க தூதரகமும் எச்சரிக்கை மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளது. அடுத்து நிதால் வத்தான் பத்திரிகையானது உளவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை நோக்கி ஜூலானியின் படைப்பிரிவுகள் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கு முன்பு லெபனான் சிரியா எல்லை பிரதேசமான பால்பெக் மற்றும் ஹெர்மல் பகுதிகளில் ஜூலானியின் படைக்குழுக்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். லெபனான் எல்லை பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பச்சை கொடியை அமெரிக்கா வழங்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களோடு இவை அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்போ அல்லது ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்போ ஜூலானியின் படைப்பிரிவுகள் லெபனான் எல்லை பிரதேசத்தில் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என குறித்த உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது அமெரிக்கா சிரியாவின் களத்தை பயன்படுத்தி ஜூலானியின் அரசாங்கத்தையும் தக்ஃபீரி படைக்குழுக்களையும் ISIS பயங்கரவாதிகளையும் பயன்படுத்தி லெபனான் மற்றும் ஈராக்குக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களே தற்போது மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
ஈரான் இஸ்லாமிய குடியரசின் 47வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வீதிகளில் களமிறங்கிய கோடிக்கணக்கான ஈரானிய மக்களுக்கு ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். அன்புள்ள ஈரானிய தேசமே, ஈரானிய மக்களே, நீங்கள் எதிரிகளை ஏமாற்றிவிட்டீர்கள். எதிரிகளுக்கு உங்களுடைய உறுதியை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். நாங்கள் அனைவரும் தேசிய ஒற்றுமையோடு செயற்பட வேண்டும். தேசிய ஒற்றுமை என்பது விலை மதிக்க முடியாததாகும். மேலும் ஈரானிய மக்களும் ஈரானிய தேசமும் எதிரிகளுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிப்பதற்கு முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றது என ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் பாரசீக மொழியில் இருக்கக்கூடிய எக்ஸ்தல கணக்கிலிருந்து பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரானிய மக்களே, நீங்கள் எங்களுடைய உத்தியோகபூர்வ ஊடக தளங்களின் மூலமாக இஸ்ரேலிய இராணுவத்தையும் மொசாடையும் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய சுதந்திரத்திற்காகவும் உங்களுக்கு முழுமையான உதவிகளை வழங்குவதற்காகவும் நாங்கள் இருக்கின்றோம். ஈரானிய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதனால் முடியுமான அனைவரும் இஸ்ரேலிய இராணுவத்தின் ஊடக கணக்குகள் மூலமாகவும் மொசாடின் உத்தியோகபூர்வ கணக்குகள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் செய்து தருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாரசீக மொழியிலான எக்ஸ்தல கணக்கில் 11 வெளியிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது உத்தியோகபூர்வ ஊடக வலைத்தளங்களின் மூலமாக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளை அணிதிரட்டுகின்றது. ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படக்கூடியவர்களை உளவாளிகளாக அணிதிரட்டுவதற்காகவும் ஈரானுக்குள்ளே இந்த உளவாளிகளை பயன்படுத்தி ரகசிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது தற்போது இந்த முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அதிகளவான உளவு வலையமைப்புகள் சிதைக்கப்பட்டு விட்டன. ஈரானிய இராணுவத்தினர் இந்த உளவு வலையமைப்புகளின் பெரும் பகுதியினை அழித்து விட்டார்கள். இதனால் தற்போது எக்ஸ் தளத்தினை பயன்படுத்தி உத்தியோகபூர்வ கணக்குகளை பயன்படுத்தி மொசாட் உளவு பிரிவானது ஈரானுக்குள்ளே உளவாளிகளை அணிதிரட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு ஈரானிய IRGC இராணுவத்தின் புலனாய்வு பிரிவினர் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்களில் பல முக்கியமான தலைவர்களை கைது செய்திருப்பதாகவும் சந்தேகத்திற்கிடமான ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பல யூதர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் பல ஆதாரங்களின் மூலமாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த மாதம் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்களின் தலைவர்களுக்கு ஈரானிய அரசாங்கம் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உளவு தகவல்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றார்கள். மேலும் இவை அனைத்தும் தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் ஈரானிய அரசாங்கம் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்களின் அரசியல் தலைமைகளுக்கு எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தது. இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய IRGC இராணுவம் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்களில் பெரும்பாலானோரை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றத்தில் ஈரானுக்கு எதிராக இன்னும் ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டு இவை தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதாவது ஈரான் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக சித்திரவதைகளை மேற்கொண்டுள்ளது. மிகவும் கொடூரமான மனித உரிமை மீறல்களை ஈரான் மேற்கொண்டுள்ளது. இவை அனைத்தையும் ஈரான் முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட போகும் ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொள்ளக்கூடாது. ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தக்கூடாது. மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அனைவரும் முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான பெண்மணியையும் ஈரானிய அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதிப்போம் என ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தோடு பஹ்ரைன் நாடானது ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என பஹ்ரைனிய அரச தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள். உண்மையில் பஹ்ரைனினுடைய இந்த மிரட்டல்களை ஈரானிய தலைமைகள் கண்டுகொள்ளவே இல்லை. மேலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சிறிய புள்ளியாக இருக்கக்கூடிய பஹ்ரைன் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருப்பது வேடிக்கையான சிரிப்பூட்டும் விடயமாகும். அடுத்து ரஷ்யாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் பெலரஸ் நாட்டிலிருந்தும் அதிகளவான ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக களமிறக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக சீனாவிலிருந்து அதிகளவான இராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்படுகின்றன. ஈரானின் இராணுவ சரக்கு விமானங்கள் மூலமாகவும் சீனாவிலிருந்து அதிகளவான இராணுவ தளவாடங்கள் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரான் அதிரடியான உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட
போருக்கு தேவையான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரானிய கடற்படையினர் முடித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அடுத்த மாதத்திற்குள்ளே ஈரானோடு ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். அடுத்த மாதத்திற்குள் ஈரான் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு விஷயங்கள் மிகவும் கடினமாகவும் ஆச்சரியமானதாகவுமே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு மாத காலக்கெடுவை விதித்துள்ளார். இந்த ஒரு மாதத்திற்குள்ளே ஈரான் ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கட்டளையிட்டுள்ளார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த காலக்கெடுவானது போலியான காலக்கெடுவாகும். 12 நாள் போரிற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் 2 வார காலக்கெடுவை ஈரானுக்கு விதித்தார். இந்த காலக்கெடுவை விதித்து 2 நாட்களுக்குள்ளேயே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்தார். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த காலக்கெடு அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகங்களாகவும் சூழ்ச்சி திட்டங்களாகவுமே அமைந்துள்ளன. அத்தோடு நேற்று இரவு மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி இன்னும் ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பலை அனுப்புவதற்கான உத்தரவுகளை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருப்பதாகவும் இதற்கமைவாக பென்டகன் அவசரமாக அடுத்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. இதற்கமைவாக அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலையே களமிறக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது குறித்த போர்க்கப்பலானது கரேபியன் கடற்பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே குறித்த போர்க்கப்பலானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை அடைந்து விடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்கா இன்னும் ஒரு போர்க்கப்பலை அனுப்பினால் நாங்கள் அதனை போருக்கான ஆரம்பமாகவே கருதுவோம் என்றும் ஒருபொழுதும் இந்த போர்க்கப்பலை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள். இதற்கமைவாக தற்போது ஈரானிய தலைமைகள் விரைவில் முடிவொன்றை அறிவிக்கப் போவதாகவும் குறித்த போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதனால் தற்போது மத்திய கிழக்கிலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்து வருகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.